எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு டெக் டியூட்டர் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஜாவா இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போறோம். ஜாவால என்னென்ன எப்போ வந்து அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, அதில் இருக்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாவா வந்து எப்போ மொத இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, 1991ல ஜேம்ஸ் கர்ஸ்லிங்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்சது தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா 1.0 வந்து 1995ல சன் மைக்ரோ சிஸ்டம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து 2010ல வந்து ஆரக்கிள் கார்ப்பரேஷன் வந்து அக்யூர் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த ஜாவா வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஆரக்கிள் வெப்சைட்டில் தான் போய் இதை வந்து டவுன்லோட் பண்ண முடியும். அடுத்து வந்து இது ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். மற்ற லாங்குவேஜை விட இது வந்து இப்போ சி++ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ப்ரொசீஜரல் லாங்குவேஜ் அப்படின்னுவாங்க. இது வந்து ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதே போல் ஜாவாவில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அந்த ஃபீச்சர்ஸை தான் இதில் வந்து ஸ்லைடில் வந்து நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதில் சில இதை மட்டும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு காலேஜுக்கு வந்து ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன சொல்லும் அப்படின்னா, உங்களோட ப்ராப்ளம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். உங்கள் சொல்யூஷனை வந்து நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, அந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்றது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், ஃபேக்கல்ட்டி அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட், மார்க்கிங் சிஸ்டம் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட். ஒரு ரியல் வேர்ல்டு ப்ராப்ளத்துக்கு வந்து நீங்கள் சொல்யூஷனை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக வச்சு நீங்கள் டிசைட் பண்ணீங்கன்னா தான் வந்து அது வந்து ஒரு பெட்டர் சொல்யூஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து செக்யூர்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எப்படி செக்யூர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கம்பேர் பண்ணுறப்ப இதுக்குன்னு ஒரு ரன் டைம் என்விரான்மெண்ட் வச்சுருக்கோம். அதனால் வந்து இது வந்து மோர் செக்யூர். அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். இங்கே பிளாட்ஃபார்ம் அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் தான். விண்டோஸ், மேக் ஓஎஸ், லினக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னுவாங்க. நீங்கள் வந்து ப்ரோக்ராம் வந்து ஒரு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் எழுதிட்டு நீங்கள் அதை மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் வந்து நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறலாம். அதுதான் வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்றது. அதுக்கப்புறம் ஹைலைட் பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா மல்டி த்ரெடிங் அப்படின்றது என்னன்னா, ஒரு ப்ரோக்ராம் வந்து நீங்கள் பேரலாக ரன் பண்ணலாம். இப்போ வர சிபியூலாம் பார்த்தீங்கன்னா மல்டி கோர் சிபியூஸ் இருக்கும். 4 கோர் சிபியூ அப்படி இருக்கும். நீங்கள் ஒரு ப்ரோக்ராமை ஒரே ஒரு கோரில் மட்டும் ரன் பண்ணாமல் மல்டிபிள் கோரில் ரன் பண்ணுறதுனால நீங்கள் உங்களோட சிஸ்டமோட ஃபுல் எஃபிஷியன்சி வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அதுதான் வந்து பெட்டர் கம்ப்யூட்டிங் அப்படின்னுவாங்க. அதை வந்து நீங்கள் மல்டி த்ரெடிங் அப்படின்ற ஃபீச்சர் வச்சு நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ ஹை லெவல் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்துட்டோம். அடுத்து வந்து நான் முதல் ஸ்லைடில் சொல்லியிருந்தேன், இது வந்து செக்யூர்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு. இப்போ இந்த இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சி++ அப்ளிகேஷன் இங்கே நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறதுல சி++ அப்ளிகேஷன்ஸ் வந்து அண்டர்லையிங் ஓஎஸில் இருக்கிற ரன் டைமை யூஸ் பண்ணும். பட் ஜாவா அப்ளிகேஷன் வந்து அதுக்குன்னு ஒரு ரன் டைம் இருக்கும். அந்த ரன் டைம் என்விரான்மெண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா ஜேவிஎம் அப்படின்வாங்க. அந்த ஜேவிஎம் வந்து ஓஎஸ்லேருந்து ஒரு லேயர் வந்து எக்ஸ்ட்ரா லேயர் இருக்கும். அதனால் வந்து இந்த ஜாவா அப்ளிகேஷன்லாம் வந்து மோர் செக்யூர் கம்பேர்ட் டு அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். அடுத்து வந்து இந்த ஜாவா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றதுக்கு வந்து நான் ஒரு செப்பரேட் வீடியோ வந்து இந்த சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுறேன். அதே போல் நீங்கள் வந்து எப்படி வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணணும், மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லைடில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து வேரியஸ் எடிஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் எடிஷன் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு இன்பில்ட்டாக வந்து ஜேவிஎம், ஜேடிகே, ஜேஆர்இ அதே போல் பேசிக் லைப்ரரிஸ் வரும். பேசிக் லைப்ரரிஸ்னால் ஜாவா.யூட்டில், ஜாவா.லாங்குவேஜ் அந்த லைப்ரரிஸ் எல்லாம் வரும். அதே போல் இந்த ஸ்டாண்டர்ட் எடிஷன் வச்சு நீங்கள் ஒரு சின்ன டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் தான் பண்ண முடியும். அதுக்கடுத்த வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் எடிஷன். என்டர்பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி. இங்கே என்டர்பிரைஸ் அப்படின்றது ஒரு பெரிய பேங்க் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி லைக் ஏர்டெல் ஆர் வோடஃபோன் அந்த மாதிரி ஒரு பெரிய அப்ளிகேஷன், ஒரு பெரிய கம்பெனிக்கு வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் பண்ண போகிறீங்க. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு யோசிக்கணும், எவ்வளோ யூசர்ஸ் ஹேண்டில் பண்ண போகிறீங்க, எவ்வளோ கன்கரண்ட் டிரான்சாக்ஷனை ஹேண்டில் பண்ண போகிறீங்க, அதை யோசிக்கிறப்ப உங்களுக்கு நிறைய யூட்டிலிட்டிஸ் வந்து தேவை. அந்த யூட்டிலிட்டிஸ்லாம் வந்து இந்த என்டர்பிரைஸ் எடிஷனில் இருக்கும். அதில் ஹை லெவல் யூட்டிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஜாவா மெசேஜிங் சர்வீசஸ். ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணுறது வந்து ஒரு சின்ன அப்ளிகேஷன் மட்டும் இருக்காது. நீங்கள் நிறைய அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணீங்க. அது ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து மெசேஜ் கியூ வழியாக இன்ட்ராக்ட் பண்ணும். அந்த இடத்துல வந்து நீங்கள் ஜேஎம்எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஜாவா பெர்சிஸ்டன்ட் ஏபிஐ. பெர்சிஸ்டன்ட் அப்படின்றது என்னது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டேட்டாபேஸோடு நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறது, நீங்கள் டேட்டாபேஸில் சேவ் பண்ணுறது, ரிட்ரைவ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பெர்சிஸ்டன்ட்
இன்ஸ்டன்ஸ் லேயர் அப்படின்னுவாங்க. அந்த டேட்டா இன்டராக்ஷன் எல்லாத்துக்கான மாடல் வந்து ஜேபிஏ அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மல்டிபிள் லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கிற அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிள் வந்து ஒரு அப்ளிகேஷன் .NET இருக்கும், ஒரு அப்ளிகேஷன் ஜாவால இருக்கும், ஒன்று வந்து சியில் இருக்கும். இந்த 3 அப்ளிகேஷன் வந்து ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தேவையானது தான் வெப் சர்வீசஸ் அப்படின்னுவாங்க. அந்த வெப் சர்வீஸை பில்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து ஜாக்ஸ் ஆர்எஸ் அப்படின்ற காம்பனன்ட் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜாவா மைக்ரோ எடிஷன் அப்படின்னுவாங்க. இந்த மைக்ரோ எடிஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கும் எம்பெடட் டிவைஸ் அப்ளிகேஷன். எம்பெடட் டிவைஸ் அப்ளிகேஷன்னா இப்போ நீங்கள் நிறைய டிவைசஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் வாஷிங் மிஷின்லேருந்து சில டெலிவிஷன் அதில் இருக்க சின்ன சின்ன மைக்ரோ கண்ட்ரோலர் எல்லாம் வந்து ஜாவா பேஸ் பண்ணி தான் ரன் பண்ணி டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதே போல் ஜாவா எஃப்எக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு GUI அப்ளிகேஷன், அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஒரு பெரிய வெப்சைட் வெப் அப்ளிகேஷன் மாதிரி பண்ணணும், நீங்கள் நிறைய சார்ட்ஸ் 3D ஆப்ஜெக்ட்ஸ் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து ஜாவா எஃப்எக்ஸ் அப்படின்றது. அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து நான் எப்படி எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு வந்து தனி வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ ஜாவா ப்ரோக்ராம். ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கிளாஸை வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் கிளாஸுக்கு வந்து நேம் கொடுக்கணும். அதுக்குள்ளே வந்து நீங்கள் நிறைய மெத்தட்ஸ் வச்சுக்கலாம். இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்றது மெயின் மெத்தட். இந்த மெத்தடில் தான் உங்களுக்கு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கே சிஸ் அவுட் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் நீங்கள் கன்சோலில் பிரிண்ட் பண்ணுற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இதுதான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஒரு ப்ரோக்ராம் வந்து. அடுத்து இந்த ப்ரோக்ராமை எப்படி கம்பைல் பண்ணுறது அப்படின்னா இதுதான் வந்து பேசிக் கமாண்ட்ஸ். ஜாவாசி ஃபைல் நேம், ஜாவா உங்களோட ப்ரோக்ராம் நேம், அப்புறம் இதுதான் வந்து அவுட்புட் வரும். இப்போ இந்த இதில் நான் முதல் ஸ்லைட்ஸில் என்ன சொல்லியிருப்பேன்னா ஜாவா வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பிளாட்ஃபார்ம்ன்றது வந்து அகைன் இட்ஸ் அ விண்டோஸ், ஜேவி, லினக்ஸ் ஆர் மேக் OS இதெல்லாம் வந்து வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். இப்போ இந்த இடத்துல நீங்கள் தான் ப்ரோக்ராமர். நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் ஃபைல் ஆர் ஒரு அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணியிருக்கீங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் கம்பைல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாட் கிளாஸ் அப்படின்ற ஒரு ஃபைல் ஜென்ரேட் ஆகும். அந்த கிளாஸ் ஃபைல் வந்து பைட் கோட் அப்படின்வாங்க. இந்த பைட் கோடை வந்து நீங்கள் எந்த ஜேவிஎம்ல வேணாலும் ரன் பண்ணிக்கிறலாம். அதுதான் வந்து ஜாவாவை என்ன சொல்லுவாங்கன்னா ரைட் ஒன்ஸ் ரன் எவ்ரிவேர். நீங்கள் ஒரு தடவை கோடு எழுதுனா போதும், அதை நீங்கள் எந்தெந்த அப்ளிகேஷன் எந்தெந்த ஓஎஸ்ல வேணாலும் நீங்கள் ரன் பண்ணிக்கிறலாம். அதுக்கு மெயின் அட்வான்டேஜ் காரணம் என்னன்னா ஜேவிஎம் அப்படின்னு தான். நீங்கள் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு வந்து ஒரு ஜேவிஎம் இருக்கும். அந்த ஜேவிஎம் வந்து எந்த பைட் கோடையும் வந்து உங்களுக்கு வந்து டீகம்பைல் பண்ணி ரன் பண்ணி கொடுத்துரும். இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்னது வெரி ஜிஸ்ட் ஆஃப் ஜாவா தான். அதுக்கடுத்து இந்த சப்சிக்வெண்ட் வீடியோ இந்த சேனல் லிஸ்ட்டில் நான் என்னென்ன கவர் பண்ண போகிறேன் அப்படின்னா டேட்டா டைப்ஸ் கவர் பண்ணேன். டேட்டா டைப்ஸ் அப்படின்றது நீங்கள் எந்த மாதிரியான டேட்டா வந்து உங்கள் அப்ளிகேஷனில் ஹேண்டில் பண்ண போகிறீங்க. நம்பர்ஸ், கேரக்டர்ஸ் ஆர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ். அப்புறம் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறீங்க. ப்ளஸ் ப்ளஸ், மைனஸ் மைனஸ், யூனரி ஆப்ரேட்டர், அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அந்த மாதிரி என்ன மாதிரியான ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா லூப்பிங் பார்க்க போகிறோம். லூப்பிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபார் லூப், இஃப், ஒயில், டூ ஒயில்லாம் இருக்குது. ஆக்சஸ் மாடிஃபைஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி உங்கள் ப்ரோக்ராமை வந்து நீங்கள் அக்சஸை வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க. அதில் நிறைய ஆக்சஸ் மாடிஃபைட் இருக்குது. ப்ரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டட் இருக்குது. அடுத்து வந்து ஊப்ஸ் கான்செப்ட். ஊப்ஸ் கான்செப்ட் அப்படின்னு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் தான் வந்து இது. இதில் நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், மெத்தட் ஓவர்லோடிங், ஓவர் ரைடிங் இதெல்லாம் இருக்குது. எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்ன்றது என்னென்னா உங்களோட ப்ரோக்ராம் வந்து எந்த ஒரு அப்நார்மல் பிஹேவியர் வர்றப்ப எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத எக்ஸப்ஷன் ஹேண்டலிங். அடுத்து வந்து ஜெனிரிக்ஸ். ஜெனிரிக்ஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறீங்கன்னா அதில் வச்சு எப்படி ரீயூசபிலிட்டி அச்சீவ் பண்ண போகிறது அப்படின்றது ஜெனிரிக்ஸ். கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்ளிகேஷன் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் டேட்டா வந்து நிறைய டேட்டா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க. அரே லிஸ்ட், லிங்க்டு லிஸ்ட்டு, மேப்பு, செட்டு அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. மல்டி த்ரெடிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து நீங்கள் பேரலாக இப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து மல்டி த்ரெடிங். அடுத்து ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது வந்து ஜாவா 8ல் இன்ட்ரடியூஸ் பண்ண ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் தான் வந்து ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். அடுத்து வந்து ஸ்ட்ரீம்ஸ். இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம எப்படி வந்து பெட்டராக ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் வந்து ஸ்ட்ரீம்ஸ். இப்போ இந்த எடிட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் தான் ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம். இங்கே இந்த டெர்மினல் கீழே இருக்க டெர்மினல் பார்த்தீங்கன்னா நான் கம்பைல் பண்ண போகிறேன். ஜாவாசி ஹலோ வேர்ல்ட் டாட் ஜாவா அப்படின்னு நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா இது வந்து கம்பைல் ஆயிரும். இப்போ கம்பைல் ஆனதுக்கப்புறம் இங்கே தான் வந்து இந்த டாட் கிளாஸ் ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. நான் சொன்னேன்ல இந்த டாட் கிளாஸ் ஃபைல் அப்படின்றது தான் பைட் கோடு. இந்த கிளாஸ் ஃபைலை இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா நான் விண்டோஸில் இந்த கிளாஸ் ஃபைல் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த கிளாஸ் ஃபைலை நீங்கள் மேக்
ஆப்பரேட்டிங் சிஸ்டம், லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல நீங்க டைரக்ட்டா ரன் பண்ணிக்கலாம். நீங்க அதுக்காக நீங்க தனியா வந்து கோட் எழுதணுன்ற அவசியம் இல்ல. அதேபோல இது எப்படி ரன் பண்றதுன்னா, இப்ப வெறும் ஜாவா பேக்கேஜ் யூஸ் பண்ணியிருக்கறனால, நீங்க இந்த மாரி தான் போட்டு ரன் பண்ணணும். இங்க வந்து நான் பேக்கேஜ் வந்து com.ttt அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க ரன் பண்றப்ப ஜாவா இந்த பேக்கேஜ் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு போட்டுட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க இங்க போட்டிருக்க அந்த சிஸ் அவுட் பண்ணியிருக்கிற அந்த ஸ்ட்ரிங் வந்து இங்க பிரிண்ட் ஆயிரும். ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த சின்ன ப்ரோகிராம் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்னு காமிச்சிட்டேன். நீங்க ஐடிஸ் லைக் எக்லிப்ஸ் மத்த ஐடிஸ் யூஸ் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க தனித்தனி ஃபைலா கம்பைல் பண்ணி ரன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்க அப்ளிகேஷனா ரன் பண்ணிக்கிறலாம். ஸோ இந்த சேனல வந்து உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதேபோல நான் ஹைலைட் பண்ண மாதிரி இந்த சீக்வென்ஸ் ஆஃப் டாபிக்ஸ் வந்து நான் இந்த சேனல்ல வந்து கவர் பண்ண போறேன். அதனால நீங்க வந்து பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபிரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள இன்னொரு வீடியோல நான் மீண்டும் சந்திக்கிறேன்.